இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கிராமங்கள் எல்லாம் இந்த இறைச்சி குழம்பு, மட்டன், சிக்கன் இப்படிலாம் வச்சாங்கன்னா, அல்லது கொஞ்சம் வாசனை வரக்கூடிய எது வச்சாலுமே அதை கொண்டு போகும்போது ஒரு கூடையில் வச்சு வெளியே எங்கேயாவது கொண்டு போனாங்கன்னா, அந்த பாத்திரங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்க அந்த கூடையில் ஒரு சின்ன கறி துண்டை வச்சுக்கிட்ட சொல்லுவாங்க. அது அப்படி வச்சாதான் காற்று கருப்பு அண்டாது, வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து அனுப்புவாங்க. என்கிட்ட கறி குழம்புலாம் கொடுத்தாங்கன்னா ஏன் அப்படி வைக்கிறாங்க? அதாவது காற்று கருப்புலாம் அண்டாதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் சுத்த தவறான ஒரு இது. எப்படின்னா, அது அந்த என்ன காரணத்துக்காக இதில் வைக்கிறாங்கன்னா, இந்த கறி துண்டுல கார்பன் இருக்கும். இந்த கார்பன் என்ன செய்யும்னா, அந்த இறைச்சில இருந்து வர்ற அந்த வாசனைய வெளியே விடாது. அதுக்குள்ள கிரகிச்சு வச்சுக்கிடும், தனக்குள்ளேயே கிரகிச்சு வச்சுட்டு வெளியே விடாது. அதனால ஒரு கறி துண்டை வச்சு கொண்டு போனாங்கன்னா, வெளியே ஒரு பஸ்லயோ இதுலயோ போனாங்கன்னா கூட வெளியே அந்த ஸ்மெல் ரொம்ப தெரியாது. இல்லைன்னா வெளியே ஸ்மெல் வந்தா ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் என்னடான்னு சிலருக்கு பிடிக்காதவங்க முகம் சொல்லிப்பாங்க. அதனாலதான் அந்த கறி துண்டை வச்சு கொண்டு போறாங்க. இதே மாதிரிதான் அந்த பெண்கள் நல்ல வாசனை மிக்க மல்லிகை அல்லது பிச்சி எல்லாம் சொன்னா பயங்கர வாசனை வரும். அந்த வாசனையான மலர்களை சூடும் போது, கிராமத்திலயும் வெளியே போகும்போது காத்து கருப்பாண்டோம் பேய் பிடிச்சிரோமா, நீ பேய் பின்னாடி வந்துடும் அந்த வாசனைக்கு. அதனால நீ ஒரு கறி துண்டை எடுத்து, ஒரு சின்ன கறி துண்டை எடுத்து தலையில சொல்லிக்கிடுவாங்க. அப்படி சொல்லுறத பார்த்துருக்கேன். அதெல்லாம் காத்து கருப்பாண்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலே பேய் பிடிக்காது, அது காரணம் கிடையாது. அதுவும் எப்படிதான் அந்த அதுல உள்ள அந்த கறி துண்டுல உள்ள கார்பன் அந்த மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ அந்த இதுலெல்லாம் இருந்து வர்ற அந்த வாசனைய, அதிகப்படியான வாசனைய கிரகித்து தனக்குள்ளே வச்சுக்கணும். ரொம்ப வெளியே விடாது. அதனால வெளியே மைல்டா ஸ்மெல் தான் வரும். அதனால மற்றவங்களுக்கு அது எந்த பாதிப்பும் இருக்காது, அவங்களுக்குமே பாதிக்காது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்படி ஒரு இது வந்திருக்கு, இப்படி ஒரு கூற்றுக்கு இதுதான் விளக்கம். வணக்கம்.